السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كان في ليلة شعبان قوموا ليلها وصوموا نهارا. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்த அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, புனிதமும் அருளும் நிறைந்த உன்னதமான நாட்களையும் மாதங்களையும் நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான், இந்த மாதத்தினுடைய பிறை 15 நாம் எல்லாம் எட்ட இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்திலே படைக்கின்ற பொழுதே சிறந்த நாட்களை தேர்வு செய்தான், சிறந்த மாதங்களை தேர்வு செய்தான், சிறந்த மனிதர்களை தேர்வு செய்தான், சிறந்த இடங்களை தேர்வு செய்தான். இப்படி உலகத்திலே செயல்படக்கூடிய, உலகத்திலே நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் சிறந்ததாக, உயர்ந்ததாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஆக்கினான். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15 அந்த இரவு இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்ததாக, அல்லாஹ்வுடைய புறத்திலே மிகவும் கண்ணியத்திற்குரியதாக அல்லாஹ் அந்த லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய பிறை 15 இரவை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த இரவினுடைய மகத்துவத்தை பற்றி, இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி, இந்த இரவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்பதாக அல்லாஹ் இந்த ஷாபானுடைய பிறை 15 சொல்லி காட்டுகிறான். இந்த இரவு இருக்கிறதே எப்பேற்பட்ட இரவு தெரியுமா? முபாரக்கா என்பதாக சொல்லி காட்டுகிறான். முபாரக்கா என்றால் பரக்கத் பொருந்திய இரவாக இந்த இரவு இருக்கிறது. இந்த இரவில் தான் இன்னா அன்ஸல்நாஹு,
நான் என்னுடைய திருமறை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை இந்த இரவில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் ஏட்டுக்கு முதலாக வானத்தில் இருந்து இறக்கி வைத்து அதற்கு பிறகுதான் காலத்திற்கு தோதுவாக மக்களுக்கு தோதுவாக ரமலானுடைய அந்த மாதத்திலே குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விண்ணுலகத்தில் இருந்து இந்த மண்ணுலகத்திற்கு இறங்கியது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களை, அப்பேற்பட்ட பரக்கத் பொருந்திய இரவுதான் இந்த மாதத்தினுடைய 15ஆம் இரவு. அந்த இரவை தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள், வியாழக்கிழமையினுடைய அந்த இரவு சிறந்த நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் சிறந்ததாக, ஒவ்வொரு நாளும் உயர்ந்ததாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுவதை போலத்தான் இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறை 15ஆம் இரவு அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்ததாக கணிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். எப்பேற்பட்ட இரவு தெரியுமா? பரக்கத் பொருந்திய இரவு, முபாரக்கான இரவு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே அடுத்த தொடரிலே சொல்லுவார் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்கை, ஒவ்வொரு மனிதனுடைய ஹயாத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தை நிர்ணயிக்கக்கூடிய, நிர்மாணம் செய்யக்கூடிய, அவனுடைய தலையிலே எழுதக்கூடிய இரவுதான் இந்த மாதத்தினுடைய அந்த ஷாபானுடைய பிறை 15ஆம் இரவு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்டுகளும் எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு சேமிப்பான், எவ்வளவு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பான், அவனுடைய மௌத்து எப்பொழுது, அவன் எங்கே மௌத்தாகுவான், அவன் எத்தனை வயதிலே மௌத்தாகுவான், என்ன ஏற்பட்டு அவன் தன்னுடைய உயிரை அவன் விடுவான் என்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் உச்சியில் முதல் உள்ளங்கால் வரை எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15 அன்றுதான் நிர்மாணம் செய்கிறான், முடிவு செய்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருகாமையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண் விழிக்கின்றார்கள். பெருமானாரை காணவில்லை, பதட்டம் அடைகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், காணவில்லையே, மற்ற மனைவிமார்களுடைய வீட்டுக்கு இரவு நடு நிசையிலே சென்று விட்டார்களா, இல்லை எங்கே சென்று விட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள், கவலைப்பட்டார்கள், தேடினார்கள், உலாவினார்கள். எங்கும் பெருமானாரை காணவில்லை, எங்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிடைக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடித்தவர்களாக தங்களுடைய கணவரை இந்த நடுநிசியான நேரத்திலே காணவில்லையே, எங்கே போய்விட்டார்களோ என்று தெரியவில்லையே, பள்ளிவாசலிலும் இல்லை, வீட்டிலும் இல்லை, எங்கேயும் இல்லை என்பதாக அவர்கள் புலம்பிக் கொண்டு வெளியே வருகின்ற பொழுது மதீனாவினுடைய பிரபலமான கபுர்ஸ்தான் ஜன்னத்துல் பக்கி அந்த கபுர்ஸ்தானிலே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடு. எங்களுக்கு முன்னால் வஃபாத்தான மன்னரையிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னரை வாசிகளுடைய அந்த மன்னரை வாழ்க்கையை, அவர்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக, உயர்வானதாக நீ ஆக்கி வைத்து விடு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த நடுநிசியான நேரத்திலே ஜன்னத்துல் பக்கி மதீனாவினுடைய பிரபலமான கபருஸ்தானிலே எல்லா சகாபாக்களும் அடங்கியிருக்கக்கூடிய அந்த கபருஸ்தானிலே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள். பெருமக்களே, அப்படி துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு இந்த ஷாபானுடைய பிறை 15ஆம் இரவு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே மட்டும் அந்த நடுநிசியான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யக்கூடிய அவசியம் என்ன வந்துவிட்டது என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது. பெருமக்களே, சஹீஹான பிரபலமான கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயம், யாரும் இதை மறுக்க முடியாது. எத்தனையோ மக்கள்
எத்தனையோ குழப்பவாதிகள் இந்த இரவை பற்றி விமர்சனங்கள் செய்கின்றார்கள். இந்த இரவை பற்றி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லிவிட்டான், இது பரக்கத் பொருந்திய இரவு. இந்த இரவிலே நான் என்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை இறக்கினேன். இந்த இரவிலே நான் மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, அவனுடைய முடிவை, அவனுடைய அஜலை நான் முடிவு செய்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தெல்ல தெளிவாக என்னுடைய திருமறையினை சொல்லிவிட்டான். யாரும் எந்த குழப்பவாதிகளும் இந்த பராத்துடைய இரவு, அந்த ஷாபானுடைய பிறை 15வது இரவு மிகவும் தவறான இரவு, அந்த இரவில எந்த விதமான அமலும் செய்ய தேவையில்லை என்று விமர்சனங்களை சொல்வதற்கு யாருக்கும் எந்த ஒரு உரிமை அதிகாரம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் துடிதுடித்து போய் வெளியே வந்து பார்த்தால் அங்கே மதீனாவினுடைய கபர்ஸ்தானிலே ஜன்னத்துல் பக்கீயிலே துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை ஹதீஸிலே வருகின்றது, இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15 அன்றுதான் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றார். மற்ற எந்த மாதங்களிலும் இப்படி குறிப்பிடப்படவில்லை, மற்ற எந்த இரவுகளிலும் இப்படி கணிக்கப்படவில்லை. இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய அந்த பிறை 15 அன்றுதான் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறார். கல்மின் முஸ்தகுஃபிரின் என்பதாக அடியார்களை பார்த்து கேட்கின்றார். அல்மின் முஸ்தகுஃபிரின், யாருடைய பாவங்களாவதும் மன்னிக்கப்பட வேண்டுமா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன். யாருடைய தேவையாவதும் நிறைவேற்ற வேண்டுமா, யாருடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவு செய்ய வேண்டுமா, யாருக்காவது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஆஃபியத்தாக வாழ வேண்டுமா, எது வேண்டுமோ அதை இந்த ஷாபானுடைய பிறை 15 அன்று நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த இரவிலே நான் முதல் வானத்திற்கு வந்து நிற்கின்றேன். எவ்வளவு பாவங்களை இந்த நேரத்திலே செய்து அவன் அல்லாஹ்விடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டான், தௌபா செய்தான். அல்லாஹ் இந்த ஷாபானுடைய பிறை 15 அன்று வரக்கூடிய அந்த ஷாபானுடைய பிறை 15 அன்று செவ்வாய்க்கிழமை இரவு பகல், புதன்கிழமை அந்த பகலிலே நோன்பு நோக்க வேண்டும், அதனுடைய இரவுலை நின்று வணங்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரைத்து இருக்கின்றார். ஹதீஸிலே வருகின்றது, லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான் இதா கான ஃபீ லைலத்தி ஷாபான், ஷாபானுடைய பிறை 15ஐ நீங்கள் அடைந்து விட்டால் கூமு லைலஹா என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். வசூமு நஹாரா, அதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் பிறை 15க்கு மேலாக அதிகமாக நோன்பு நோற்று இருக்கின்றார்கள். காரணம் கேட்பதற்கு, இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது நான் நோம்புடைய நிலைமையில இருப்பதையே பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் மிகுந்த இரவுதான் இந்த லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான் உடைய இரவாக இருக்கின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு வந்து அடியார்களை பார்த்து கேட்கின்றான். மகரிபுடைய நேரத்திலே இருந்து அடியார்கள் அல்லாஹ்விடம் என்ன செய்கின்றார்கள் கேட்கின்றான். ஃபஜ்ர் வரை, சூரிய ஃபஜ்ரே உதயமாகின்ற வரை அல்லாஹ் மனிதரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், உனக்கு ஆஃபியத்து வேண்டுமா என்பதாக, உடல் ஆரோக்கியம் வேண்டுமா. இன்றைய காலகட்டத்திலே முழுக்க அவசியமான ஒன்று ஆஃபியத். இந்த ஆஃபியத் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் மனிதனுடைய நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, ஆஃபியத் என்று சொன்னால் பொதுவாக ஆரோக்கியம் என்ற அர்த்தத்தை நாம் வைக்கின்றோம். ஆஃபியத் என்றால் ஹதீஸிலே பல அர்த்தங்கள் வருகின்றது. ஒன்று, நிவாரணம், உடல் சுகம் வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி வேண்டும். மூன்றாவது, உடல் நலம், சண்டை இல்லாத வாழ்க்கை. குடும்பத்திலே, சமூகத்திலே, நண்பர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு இல்லாத, ஒற்றுமையான, வேற்றுமை இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கை வேண்டும். இன்னும் தொழில் துறையிலே பரக்கத், அபிவிருத்தி வேண்டும்.
பாதுகாப்பான விசாலமான பொருளாதாரம் வேண்டும் என்பதாக எல்லாவற்றையும் இந்த ஆஃபியத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்க்கின்றார்கள். பெருமக்களே, ஆஃபியத் என்றால் உடல் சுகம் மட்டுமல்ல, இதில் எல்லாம் வந்துவிடும். எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய ஷாபானுடைய அந்த பிறை 15 அன்று அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யலாம்? தாராளமாக கேட்கலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான சகாபாக்களின் பெரும் பெரும் கிதாபுகளில் இந்த இரவின் மாண்பை சொல்லும் பொழுது இந்த இரவை பொய்யாக்குவதற்காக சில பொய்யர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த தீனை அழிப்பதற்காக, தீனிலே அபாடத்தை உருவாக்குவதற்காக சில விஷயங்களை விசமிகளை என்ன செய்கின்றார்கள்? இந்த இரவிலே திணிக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய மகத்துவத்தை பற்றி, இந்த இரவினுடைய கண்ணியத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் என்றால், பனு கலப் என்ற ஒரு கோத்திரத்தார் இருப்பார்கள். மக்காவிலே வாழ்ந்தவர்கள் பனு கலப். அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையறலாக இருந்தார். அவர்களுடைய ஆட்டினுடைய ரோமங்கள் எப்படி இருக்கும் என்றால், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் செம்மறி ஆடு, அந்த செம்மறி ஆட்டிலே எவ்வளவு ரோமங்கள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிகமான ரோமங்கள் அந்த பனு கலப் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களுடைய ஆடுகளில் அவ்வளவு முடிகள் இருக்கும், அவ்வளவு ரோமங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு மனிதன் உலகத்திலே பாவங்கள் செய்து, அட்டுணியங்கள் செய்து, எல்லா விதமான தீங்குகளையும் செய்து இந்த ஷாபானுடைய இந்த 15வது இரவிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினால், தௌபா செய்தால், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக ஆக்கி சுவனத்திற்கு உரியவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அமல்களால் என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். ரமலானுக்கு முந்திய இந்த மாதம் இருக்கிறதே, ரமலானுக்கு உண்டான பயிற்சி களமாக இருக்கின்றது. எந்த ஒரு நாளையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக கழிக்கவில்லை. இந்த ஷாபானுடைய மாதத்திலே எந்த ஒரு நாளையும், எந்த ஒரு பகலையும், எந்த ஒரு இரவையும் வீணாக கழிக்கவில்லை. நோன்பு நோற்பார்கள், பகலிலே இரவிலே நின்று வணங்குவார்கள். இந்த இரவிலே அதிகமாக திக்ர்களில் ஈடுபடுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களில் ஈடுபடுவார்கள். இன்று நாம் சமூகத்திலே திக்ர் என்ற அந்த மாண்பு என்ன செய்து விட்டது? குறைந்து போய்விட்டது. திக்ர் என்பதை பார்க்கவே முடியவில்லை. திக்ர் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு விட்டதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் திக்ரை பற்றி கேட்கப்பட்டது. உலகத்தில் வலிமையான பொருள் எது என்பதாக கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வலிமையான பொருள் மழை என்பதாக சொன்னார்கள். மழைதான் வலிமையான பொருள் என்று சொன்னார்கள். இந்த பூமி ஆடிக்கொண்டே இருந்தது. உலகம் படைக்கப்பட்ட அந்த நாளிலே பூமி ஆடிக்கொண்டே இருந்தது. அந்த ஆட்டத்தை நிறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா வஜஅலல் அர்ல மிஹாதா வல் ஜிபால அவுதாதா, இந்த பூமியினுடைய ஆட்டத்தை நிறுத்தி வைப்பதற்காக அல்லாஹ் மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்தான், நட்டி வைத்தான். எனவே வலிமையான ஒரு பொருள் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது மலைதான் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மலைதான் வலிமையானதா என்று திரும்பவும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கப்பட்ட போதே அவர்கள் சொன்னார்கள், அதைவிட வலிமையான ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் இரும்பு என்பதாக சொன்னார்கள். மலையை கூட தூள் தூளாக ஆக்கிவிடலாம், ஆனால் மலையை விட எது வலிமையானது? இரும்பு வலிமையானது. உலகத்திலே இரும்புதான் வலிமையானது மலையை விட என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது, அந்த இரும்பை விட வலிமையான ஒரு பொருள் உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த இரும்பை விட வலிமையான ஒன்று நெருப்பு என்பதாக சொன்னார்கள். அந்த இரும்பை கூட உருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பவர் நெருப்புக்கு இருக்கிறது. ஆகையால் உலகத்திலே இரும்பை விட
மிகவும் வலிமையானது நெருப்பு என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுதே உலகத்தில் வலிமையான நெருப்புதானா என்று திரும்பவும் கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அந்த நெருப்பை விட வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறது, அதுதான் தண்ணீர் என்பதாக சொன்னார்கள். தண்ணீர் தான் நெருப்பை அணைக்கக்கூடியத ஆற்றல் உடையது. ஆகையால் அந்த நெருப்பை விட மிகவும் வலிமையான ஒன்று தண்ணீர் என்பதாக சொன்னார்கள். திரும்பவும் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அந்த தண்ணீரை விட வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறதா, அதை விட மேலானது இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், தண்ணீரை விட வலிமையான பொருள் மேகம் என்பதாக சொன்னார்கள். மேகத்தை உயர்த்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அந்த தண்ணீரை எல்லாம் சுமந்து நிற்கிறது. படைப்புகளில் மேலானது இந்த மேகம்தான், தண்ணீரை விட வலிமையான பொருள் மேகம் என்பதாக அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் கேட்டார்கள், மேகத்தை விட ஒரு வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, ஆம், மேகத்தை விட வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறது, அதுதான் அந்த மேகத்தை அடித்து செல்லக்கூடிய காற்று என்பதாக சொன்னார். மேகத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அடித்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் காற்றுக்கு இருக்கிறது. காற்றுதான் உலகத்திலேயே வலிமையான ஒரு பொருள் என்பதாக சொல்லப்பட்டது. திரும்பவும் அவர்களிடம் கேட்கப்பட்டது, காற்றுதானா வலிமையான பொருள் என்று கேட்கப்பட்ட பொழுது, காற்றை விட வலிமையான ஒன்று மனிதன் என்று சொன்னார்கள். காற்றை விட மனிதன் வலிமையானவன், அதையும் தன் வசப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். காற்றை வசப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை, ஜின்னை வசப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தானே, அது போலத்தான் இங்கே அந்த காற்றை விட வலிமையான ஒருவன் மனிதன் என்பதாக சொல்லப்பட்டது. மனிதனா சிறந்தவன்? திரும்பவும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கப்பட்டது, மனிதன் உலகத்திலே வலிமையானவனா, சக்தியை வீழ்த்தக்கூடிய வேறு எதுவும் இல்லையா என்று கேட்கப்பட்ட பொழுது, மனிதனின் சக்தியும் அவனின் வலிமையும் இல்லாமல் ஆக்குவது போதை என்பதாக சொன்னார்கள். மனிதனை மதியிழக்க செய்யக்கூடியது போதை. அந்த போதை தான் உலகத்திலேயே வலிமையானது, மனிதனை விட வலிமையானது. ஒரு மனிதன் போதையை உட்கொண்டு விட்டால் அந்த அங்கே மனிதனுடைய அறிவு அங்கே கெட்டு விடுகிறது. மனிதன் அங்கே அவன் இல்லாமல் ஆகிவிடுகிறான். அந்த நேரத்திலே அந்த போதை வலிமையான ஒரு பொருளாக ஆகிவிடுகின்றது என்பதாக சொல்லப்பட்டது. திரும்பவும் கேட்கப்பட்டது, போதைதான் வலிமையான ஒன்றா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த போதையை விட தூக்கம் வலிமையானது என்று சொன்னார்கள். அந்த போதையை விட தூக்கம் வலிமையானது. ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் அந்த போதைக்கு அங்கே மதிப்பில்லாமல் போய்விடும். ஆகையால் தூக்கம்தான் மிகவும் வலிமையானது என்று சொல்லப்பட்டது. தூக்கத்தை விட வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்டால், தூக்கத்தை விட வலிமையான ஒன்று உலகத்திலே இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை என்பதாக சொன்னார்கள். தூக்கத்தை விட வலிமையான பொருள் கவலை. ஒரு மனிதன் கவலைப்படுகின்றான், ஒரு மனிதன் வருத்தப்படுகிறான், தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, தன்னுடைய சொந்த பந்தங்களை நினைத்து, தன்னுடைய அமல்கள் இப்படி வீணா போய்விட்டது என்பதாக கவலைப்படுகின்றானே. ஆக தூக்கத்தை விட வலிமையான ஒன்று கவலை என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். திரும்பவும் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அந்த கவலையை விட வலிமையான பொருள் உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அந்த கவலையை விட வலிமையானது, உலகத்திலே பவர்ஃபுல்லானது, உலகத்திலே மிகவும் ஆற்றல் உடையது, அக்பர், அல்லாவை புகழ்வது, அல்லாவை திக்ர் செய்வது, அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறுவது, இது கவலையை விட ஒரு வலிமையான ஒரு சொல். அல்லாவை திக்ர் செய்வது, அல்லாவை ஞாபகப்படுத்துவது என்பதாக அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். என்றால் பெருமக்களை, திக்ர் செய்யக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாபான் மாதம் முழுவதும் எந்த ஒரு இரவையும் எந்த ஒரு பகலையும் அவர்கள் வீணாக ஆக்கவில்லை. அதே போலத்தான் திக்ர் செய்தார்கள், இன்னும் துஆவும் செய்தார்கள். ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே
இருப்பது, நெருக்கமா அவனை நெருக்கி வைப்பது துவாதான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனிதனையும் அவன் படைத்த அந்த அல்லாஹ்வையும் நெருக்கி வைப்பது, இணைத்து வைப்பது துவா. ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, ஒரு இன்னல் ஏற்படுகிறது, ஒரு துக்கம் ஏற்படுகிறது என்றால் முதலிலே நாம் உதாரணமாக நம்முடைய மனைவியிடம் சொல்வோம், நம்முடைய மக்களிடம் சொல்வோம், நம்முடைய நண்பர்களிடம் சொல்வோம், உற்றார் சுற்றார் இப்படி படைப்புகளிடம் சொல்வோம். ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ், அந்த இன்னலை கொடுத்தவன் அல்லாஹ், அந்த நோயினுடைய கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடியான் எட்டி வைக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து விட்டாய், இவ்வளவு பொருளாதாரத்தை நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாய், நீதான் இதை சரி செய்ய வேண்டும், நீயே ஏற்படுத்தினாய், நீயே இதை சரி செய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டுமே. அப்பேற்பட்ட அந்த துவா ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக பெருமக்களே, துவாக்கள் செய்யக்கூடிய, திக்ருகள் செய்யக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய, இரவிலை நின்று வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து தொடங்கி ரமலானுடைய மாதம் வரை நமக்கு வரமாக மிகவும் அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கிடைத்த மாதங்களை, கிடைத்த சங்கையான இரவுகளை, கிடைத்த பொக்கிசமான மாதங்களை நாம் விட்டு விடாமல், அதை பொடும்போக்காக கருதி விடாமல், அந்த இரவுகளில், அந்த நாட்களில், அந்த மாதங்களில் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விற்கு பிரியமான அடியார்களாக ஆகுவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.